ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்து கொழுத்த குள்ளநரியே, ஏதுமறியாதவர்களை கொண்டு அவர்களது ரத்தத்திலே ஜலக்கிரீட செய்து மகிழ்ந்த ஜகப்புரட்டனே, எப்படி இருக்கிறது சிறைவாசம்? எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை? சிங்கத்தை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறாயா கணேஷ்? நீ அறியா சிறுவன், தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய். மரியாதையாக என்னை விட்டுவிடு, இல்லையேல் விபரீதம் ஏற்பட்டுவிடும். விபரீதம் இனி மேலா ஏற்பட போகிறது என்று என் தாயை அவமான படுகொலியிலே தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம். அதனுடைய பலன்தான் இது. பரோபகாரம் இனி வையகமே எதிர்த்து வந்தாலும், வானகமே இடிந்து வீழ்ந்தாலும், எழுகடலும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் முடியாது நண்பனே. இன்னும் 7 வருடங்களுக்கு உன்னை இங்கிருந்து மீட்க எவராலும் முடியாது. ஏன் முடியாது? என் மகள் இருக்கிறாள் வெளியே. இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதகச் செயலுக்கு பழி வாங்கியே தீர்வாள். பழி வாங்கியே தீர்வாள் கணேஷ். புலிக்குட்டியை பழிவாங்க புள்ளிமானா? உன்னால் முடியாத காரியத்தை சாதிக்க கேவலம் ஒரு பெண் பிள்ளையா? சபாஷ், உன்னுடைய ஆண்மையே ஆண்மை. இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு 1000 முத்தங்கள். இந்தா பெற்றுக்கொள். விளையாடாது. வீரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை அவித்துவிட்டு பேசு. 2ல் 1 பார்த்து விடுவோம். வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா, சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம். அதை போல்தான் இருக்கிறது உன்னுடைய நிலையும். பரிதாபப்படுகிறேன். என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது. அதை எண்ணி சந்தோஷப்படு. நாளை சந்திப்போம். கணேஷ், கணேஷ், கத்து, நன்றாக கூக்குரல் எழுப்பு. உன் கதறல் எனக்கு கீதமாக கேட்கிறது. உன் அழுகை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. உன் முகார் எனக்கு மோகன கீதமாக ஒலிக்கிறது. 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகளும் இந்த இன்ப கீதத்தை கேட்டு கேட்டு இகவர சுகம் அனைத்தையும் அடைந்தவனாக போகிறேன். என் அன்னை எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றியதாக எண்ணி பெருமைப்பட போகிறேன். பூரிப்படைய போகிறேன். என்ன சமாச்சாரம்? சாரி மிஸ்டர் கணேஷ், அவசியமாகத்தான் வந்திருக்கிறேன். என் அப்பாவை பற்றி தெரிந்து கொள்ள. அப்பாவை பற்றியா? என்ன அவருக்கு? நேற்று வீட்டை விட்டு போனவர் இன்னும் திரும்பி வரவில்லை. திரும்பி வரவில்லையா? ஆச்சரியமா இருக்கிறதே. எங்க போயிருப்பார்? உங்கள் அப்பா இந்த ஊரிலேயே ஒரு பெரிய புள்ளி. அவர் காணவில்லை என்றால் இதில் ஏதோ மர்மம் இருக்கத்தான் வேண்டும். மிஸ் பிரேமா, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. இப்போதே போலீஸுக்கு போன் செய்கிறேன், பத்திரிகைக்கும் செய்தி அனுப்புகிறேன். வேண்டாம் மிஸ்டர் கணேஷ், வேண்டாம். அவசரப்பட்டு நிலைமையை விபரீதமாக்கி விட வேண்டாம். சில நாட்களாக அவர் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தார். வியாபாரத்திலே ஏதோ தவறு ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். என்னை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க மாட்டார். என்னிடம் சொல்லாமல் எங்குமே போக மாட்டார். அவர் போகும் இடமெல்லாம் தேடி பார்த்தேன். கடைசியில் இங்கு வந்ததாக தெரிந்து கொண்டேன். இங்கு வந்ததாகவா? யார் அப்படி சொன்னது? யாரும் சொல்லவில்லை. டெலிபோன் பேடில் அவர் உங்களை பற்றி தான் எழுதியிருக்கிறார். என்னை பற்றியா? ஆமாம். மாலை 7 மணிக்கு உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதனால தான் ஓடோடியும் வந்தேன். வருந்துகிறேன் பிரேமா. உங்கள் அப்பா இங்கு வரவில்லை என்று நான் சொல்ல வேண்டி இருப்பதற்காக மிகவும் வருந்துகிறேன். ஒருவேளை என்னை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். அதனால் அப்படி எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன். என் அப்பா இங்கே இருப்பார் என்று எவ்வளவோ ஆசையுடன் வந்தேன். என் ஆசை எல்லாம் நிராசையாகிவிட்டது. அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். நான் வருகிறேன்.
பிரேமா, பிரேமா, என்ன இது? ஒன்றுமில்லை, கொஞ்சம் மயக்கம். சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள், எல்லாம் சரியாகிவிடும். பரவாயில்லை, நான் வருகிறேன். தனியாகவா போகிறாய்? நான் உன் வீடு வரை வரட்டுமா? தேங்க்ஸ். வேண்டாம், நானே போகிறேன். கல்லுடைக்கும் கனவானே, 7 ஆண்டு கால சிறை வாழ்வில் 7 நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன. அதற்குள் சோர்ந்து விட்டீரே. சோர்ந்து மட்டும் போகவில்லை கணேஷ், அணுவணுவாக செத்துக் கொண்டே இருக்கிறேன். சிந்தித்துப் பார், 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் எப்படித்தான் கழிப்பேன்? அதற்குள் என் கௌரவம் மண்ணாகிவிடுமே, என் வியாபாரம் அழிந்து விடுமே. ஐயோ, என் மகள் பிரேமா, பிரேமா, 7 ஆண்டுகள் எப்படித்தான் உன்னை பிரிந்திருப்பேன்? இப்படித்தான் 1000 முறை கேட்டு கேட்டு அவஸ்தைப்பட்டிருப்பார் என் தந்தை. ஐயோ, என் மனைவியை அனாதை ஆக்கிவிட்டு சிறைச்சாலைக்கு செல்லுகிறேனே, அவளுக்கு என்ன வருமோ என்ன நேருமோ என்று எண்ணி எண்ணி மனம் வந்திருப்பார் என் தந்தை. அந்தந்த அழுகுரல் கேட்டதா உன் காதுகளுக்கு? அந்த வேதனை காட்சி புலப்பட்டதா உன் சதை வளர்ந்த கண்களுக்கு? வேண்டாம் கணேஷ், வேண்டாம். நடந்ததை நினைப்பூட்டி என்னை சித்திரவதை செய்யாது. என் ஆசைக்கு ஒரு மகள் பிரேமா என் அருகிலேயே வளர்ந்தவள். நான் இல்லாவிட்டால் அவள் செத்து விடுவாள். கணேஷ், கணேஷ், உன் தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு முறை என் மகளை பார்க்க அனுமதி கொடுத்து விடு. நன்றாக நடிக்கிறாய். உன் மகள் பிரேமா என்ன விரலை கடிக்க தெரியாத பச்சை குழந்தையா? அவளுக்கு பக்கத்திலே தான் பாதுகாப்பாக இருக்கிறானே உன் வக்கீல் பாலு. பாலு, அதனாலதான் கவலைப்படுகிறேன் கணேஷ். பாலை பூனைக்கு பக்கத்திலே வைத்திருக்கிறேன், பஞ்சு மூட்டைக்கு பக்கத்திலே கொல்லிக்கட்டையை வைத்திருக்கிறேன். கணேஷ், பாலு குடியவன், அக்கிரமக்காரன், கொலைகாரன். உன்னை விடவா? உண்மைதான் கணேஷ், என்னை விட அவன் கொடியவன். நான் பல்லிலே விஷம் கொண்ட பாம்பு, அவனோ உடம்பெல்லாம் விஷம் கொண்ட நச்சு புயல். நான் சாதாரண தேள், அவனோ கருந்தேள். கணேஷ், எப்படியாவது அந்த எத்தனிடமிருந்து என் மகளை காப்பாற்றியே ஆக வேண்டும். கவலைப்படாதே, கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார். என்ன, நீயா? இந்த கணேஷ் இல்லை, அரச மரத்தடியிலே அமர்ந்திருக்கும் ஆனைமுக கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார் என்கிறேன்.